தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் சம்பள உயர்வு 21.6% வழங்கப்பட்டது. ஆனால் பொய்யான வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே எவ்வளவு சம்பள உயர்வு என்று சொன்னால் 5 விழுக்காடு. நினைச்சு பாருங்க, அண்ணன் எடப்பாடியாருடைய காலத்துல 21.6%, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில 5%. முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தி தருவேன் சொன்னது இந்த மு.க. ஸ்டாலின். யாருக்காவது ஏற்றிருக்காரா? இல்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே எவ்வளவு பேருக்கு நாம கொடுத்தோமோ அதுல பாதி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்களுடைய எண்ணிக்கையை மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில குறைச்சு அந்த உதவித்தொகை பெறக்கூடிய எண்ணிக்கை குறைந்து விட்டது. விவசாய கடன் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்வேன் சொன்னவர் இந்த மு.க. ஸ்டாலின். யாருக்காவது ஒருத்தருக்காவது விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல.